வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வழக்கு சம்பந்தமான வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் தான் எம்பி. ஆனால் அதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான நாள் உண்டு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் எனக்கு அம்மா அப்பா இல்லை. ஸோ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உறவு மட்டும்தான். மற்ற உறவுகள் ஒன்றுமே நிலை இல்லை. என்ன உறவுகளாக இருந்தாலும், அது சகோதரங்களாக இருந்தாலும், வைஃபாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எதுவுமே நுரை இல்லை. ஆனால் பிள்ளை என்றதை வாழ்க்கையில் ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய செல்வம். பிள்ளை செல்வம்ன்றது பெரிய செல்வம். ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருடமாக இந்த செல்லத்தை நான் இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு அவன் உயிர். நான் சண்டை பிடிச்சி நானே டிவோர்ஸ் எடுத்து நானே அவனை வளர்த்தினான். சின்னல எனக்கு அவன் உயிர். ஆனால் வளர்த்துட்டேன். இப்போ 11 வயசு, ஆம்பளை மாதிரி பெரிய ஆள். இஸ் ஜென்டில்மேன் ஆகும். ஸோ நான் இந்த ஒரு வருடமாக இந்த செல்லத்தோட நான் கதைக்கிற நாட்கள் கூட சரியான குறைவு. முழு நாட்களும் அரசியல் என்று அரசியலுக்காகவே முழு நாட்களும் போய்கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி சாவகச்சேரிக்கு வந்தேன். ஆனால் அதற்கு முதல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்தே ரிசர்ச்சுகள், அதுக்கு பிறகு மெட்ராக்களுடைய ரிசர்ச்சுகளை செய்து கொடுக்கிறது. அதையும் தவிர ஒன்றா சேர்ந்து படிக்கிறது. அப்படி அவன் படிப்புலையும் நான் கவனம் எடுக்கல. இஸ் அன் ஆல்ரவுண்டு, ஜஸ்ட் லைக் மீ. யூ கேன் டூ எனிதிங். பட் நான் சரி அம்மாவோட இருக்கட்டும் வந்துட்டு, சரி நாங்கள் இந்த வேலையை பார்ப்போம்ன்றதுக்காண்டி அந்த நேரம் எக்ஸாம் நேரம் இந்த பிள்ளைய பார்க்கல. அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன், அதன் பிறகு கூட நான் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் பேராதனை வைத்தியசாலையில் கிடைக்கல. இல்லை, நான் அம்மாவோட இருந்து படிக்கட்டும். அம்மாவோட இப்போ நான் அண்மையில கேள்விப்பட்டான் அவளுடைய பேரையும் சொல்லி கேவலமாக அந்த டிக்டாக்ல ஹத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன பரப்புகளோ தெரியல. இப்படியெல்லாம் ஒரு மனசர் உலகத்தில் இருக்குதுதானே யோசிக்க சரியான கவலையாக தான் இருக்குது. அந்த ஜெகண்ட டிக்டாக்காக இருக்கட்டும், அல்லது இந்த வேண்டிமென்ற என்ன பரப்புல கடவுள் இப்படிதான் படைச்சார். படைக்கல கடவுள கை எப்படி சொல்லி வேலை இல்லை. மிக கவலையோட தான். இப்படி ஒரு கேவலப்பட்ட ஈன பிறப்புகள் என்று நினைக்க சரியான கவலையாக கிடக்குது. தங்களுடைய வேலையை பார்க்கல. அது என்னென்றால் அவன் தங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு வருமானங்கள் இல்லை. என்ன கிழிச்சால் என்ன பிடிக்காதாக்கள் 4 பேர் 4 லட்சம் கொண்டு வந்து தருவினம் என்றதால இப்போ என்ன போட்டு கிழிச்சு கொண்டிருக்கணும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய முன்னாள் மனைவியை பற்றியும் காய்ச்சி கொண்டு இருக்கிற எனக்கு தான் கவலையாக இருந்தது. பாவம், அவள் பிள்ளையை வச்சு கொண்டிருக்காள். இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷல் டே என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய பர்த்டே ஜூன் 28ஆம் தேதி நான் வாழ்க்கையில் என்னுடைய பர்த்டேகள் நீங்கள் என்னுடைய முகப்புத்தகங்களையே போய் பார்க்கலாம். என்னுடைய பர்த்டே நான் எப்போதுமே கொண்டாடிய வரலாறுகள் சரியா குறைவு இல்லை என்று சொல்லணும். நான் எனக்கு வேணுமென்றால் நான் ஒரு உடுப்புகள் ஏதாவது அப்படியும் எனக்கு வேண்டினது ஞாபகம் இல்லை. ஒரு ஷர்ட்டோ ட்ரௌசரோ வேணும் ஞாபகம் கூட இல்லை. பர்த்டே அது ஏனென்றால் நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு என்னுடைய 4வது வயசுல இடம் பெயர்ந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு கஷ்டம் தான். இடம் பெயர்ந்து கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, துணுக்காய், அக்கராயன், அப்படி மாறி மாறி எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இடப்பெயர்ந்து அப்போ என்னிடம் எங்களுடைய அம்மா அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு. முன்னுக்கு இருக்கிற அந்த பெட்டி கடையில் அம்மா ஒரு 20-30 ட்ரோஃபி வேண்டி தருவா. அதை ஒரு பேக்குக்குள்ள கொண்டே வச்சு ஸ்கூல்ல உங்களுக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்தால் உங்களுக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கும். நாங்கள் கொண்டு போய் அதை கையை கொடுத்துட்டு அந்த ட்ரோஃபியை கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே. அதுதான் என்னுடைய வளமையான பர்த்டேயும் எனக்கு அப்படித்தான் இருந்தது இருக்கிறது. நான் பெருசாக கொண்டாடுவதும் இல்லை, யாரிடம் சொல்வதும் இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கு என்னுடைய ஒரு ஆளுடைய ஸ்பெஷல் பர்த்டே. ஸோ அவரை என்னுடைய மகனுடைய பர்த்டே, 11வது பர்த்டே. ஸோ நான் என்ன வேண்டி கொடுப்போம்னு ஜோதிச்சு வந்தேன். கடந்த காசு எல்லாத்தையும் வழக்கெழு போட்டாச்சு. இந்த முறை சம்பளம் வந்தது. ஏப்ரல் மாத சம்பளத்தையும் எங்களுடைய அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த வழக்குக்கு 15-16 லட்சம், அதுக்கு கூட அந்த ஏப்ரல் மாத சம்பளத்தையும் அதுக்குள்ளதான் போட்டேன். இந்த நொமினேஷன் வேற நான் அந்த காசு எடுப்பேன். நொமினேஷன் கட்டின காசு திருப்பி வேற எடுப்பேன். ஆனால் அதுக்கு தான் போட்டேன். கையில கடந்த காசுகள் பிராசனிட்டு ஜெயதாசிட்டு வேண்டின எல்லாத்தையும் வலிச்சு தான் அதுக்குள்ள போட்டது. ஸோ இன்றைய தினம் இன்றைக்கு நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டுவோம்னு ஜோதிச்சு. நான் ஏனென்றால் இவ்வளவு நாளும் பர்த்டேக்கு நான் அவனுக்கு என்ன வேண்டி கொடுத்துருக்கேன். சின்னல இருக்கைக்குள்ள தாராளமாக டாய்ஸ் வேண்டி கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா பெறுமதியான விளையாட்டு சாமான், அதை விட கூட ஒரு 50 லட்சம் ரூபா பெறுமதியான விளையாட்டு சாமான் இந்த 10 வருடங்கள்லையும். முக்கியமா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தோமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றது ஒரு ட்ராக் மாஸ்டர் தோமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றது ஒரு ஃபேமஸான டோய். அது சாதாரணமாக இலங்கையில
ஒரு தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டோய் வந்து ஒரு ட்ரக் மாஸ்டர் டோய் ஒரு இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபா வரும். அதுல மட்டும் 150 200, அதை விட ஸ்பெஷல் எடிஷன்ஸ். அப்படி தாராளமாக என் பிள்ளை நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை படக்கூடாதுக்காக சின்னல்ல இருந்தே அவருக்கு தேவையான எல்லா விடயங்களையும் நான் வேண்டி கொடுத்திருக்கிறேன். சின்னல்ல இருந்தே நான் அவனுக்கு அம்மா இல்ல தனியா இருக்கிறான் என்ற ஒரு உணர்வு வரக்கூடாதுன்றதுக்காக நான் சகல விடயங்களையும் அவனுக்கு வேண்டி கொடுத்திருக்கிறேன். ஸோ காலப்போக்கில் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன மாதிரி போ அண்ட் அரோக்கள்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. ஸோ போ அண்ட் அரோ இன்னும் அதனால ஸ்பெஷல் எடிஷன் பிஏ போ உண்டு. நான் நினைக்கிறேன் அது ஒரு 100 தான் அமெரிக்காவிலே அடிக்கப்பட்டிருக்கும். 10 LBS 10 ராத்தல் 10 LBS at 24 inches போ உண்டு. அது சம்பந்தமாக ஒரு வீடியோ போகிறோம். ஸ்பெஷல் எடிஷன் அது ஸ்ரீலங்காவில் ஒரு தடையுமே இல்லை. ஸோ ஒரு போ உண்டு. எல்லாரும் யோசிப்பார்கள் இவர் இப்ப என்ன செய்ய போறார் பிள்ளைக்கு, இப்பதான் MBA உண்டு. ஆகவே நான் அப்போதே அவனுக்கு எல்லாமே வேண்டி கொடுத்திருக்கேன். எந்த கடைக்கு கொண்டு போனாலும் மழை பண்றதில்ல. நான் ஒரு விடயம் ஒரு பழைய பிளாஸ்டிக் சாமான காட்டி அதை வேண்டவன் குத்தி குளறினாலும் தூக்கி கொண்டு காருக்குள்ள போடுவேனே ஒழிய அது வேண்டியலாண்டா வேண்டியல அவ்வளவுதான். நான் அவருக்கு நோண்டு முறைச்சு பார்த்தா அவருக்கு தெரியும் ரைட் அவ்வளவுதான், அது ஏதோ பழைய சாமான் போடக்கு. ஸோ அதுதான் அப்பாவுக்கு பிடிக்கல, அதான் வேண்டியில போடக்குன்னு சின்னல இருந்தே நான் அப்படித்தான் வளர்த்துருக்கிறேன். இப்ப நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன் சொன்னால் அதை விஷயத்தையும் நான் எக்ஸ்ட்ராவா சொல்லுகிறேன். எங்க போய் கொண்டிருக்கிறேன் என்றால் ஸ்கூல் இப்பத்த நேரப்படி இங்க ஸ்ரீலங்கன் டைமின் படி இது இந்த வாட்ச் தந்த அக்கா நன்றி. இப்ப உங்களுடைய வாட்ச் தான் கட்டி கொண்டிருக்கிறேன். எத்தனை மணி இப்போது 2:30 2:30 ஆகிறது. 1:50 ஸ்கூல் முடிந்து விடும். இப்போது இங்க ஸ்ரீலங்கன் டைம் படி 2:30 ஆகிறது. இன்றைக்கு அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டுவதற்காக போனேன். ஸோ நாங்கள் தான் அனுபவிக்கல. என்னுடைய நண்பன் பாரதி தான் இப்போது ஞாபகம் பெறுகிறான். நான் அவனுடைய வீட்டில் போய் தான் சின்ன கேம்ஸ் விளையாடுறது. எங்களை வீட்டு டிவி நான் ஃபர்ஸ்டாக டிவியை பார்த்தது. இந்த இளம் பிள்ளைகள் யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தால் பார்க்கட்டும். ஃபர்ஸ்டாக நான் டிவியை முதலாக நான் பார்த்தது வந்து 11ஆம் ஆண்டுலையா 12ஆம் ஆண்டு. அது எங்களுடைய கனகரத்னம் பெரிய அப்பாவினுடைய அண்ணா வேலையே செய்யாத ஒரு டிவி என்ற அதை கொண்டு வீட்டில் கஷ்டப்பட்டு ஆண்டினா எல்லாம் பூட்டி. ஆனால் முதலாக எங்களுடைய ஊருக்கு டிவி கொண்டதும் எங்களுடைய குடும்பம் தான். பெரியவளாம் சொந்தக்காரருக்கு அது தெரியும், நன்றாகவே தெரியும். அது பெரிய யோசனமே இல்லை. அதுக்கு பிறகு அப்படி ஒரு கஷ்டப்பட்ட நிலைமைக்கு தான் எங்களுடைய வாழ்க்கை போயிருந்து. 160 பஸ் இருந்தாலும் ஒரு டிவி வேண்ட வழி இல்லாம தான் இடம்பெயர்ந்து அப்படியே போய் அப்பா வந்து ஜெர்மன்ல இருந்தவர். ஜெர்மன்ல இருந்து போட்டு அப்படியே இருந்திருந்தால் இந்த கஷ்டம் வந்திருக்காது. விடுதலை போராட்டம் 89 அப்பா பற்றி பேசிக் கொண்டிருக்காங்க. இங்கதான் போய் இந்த நாக்குகள் அளப்பது தெரியாது. அந்த மனுஷன் 89ஆம் ஆண்டு ஜெர்மனியில ஹோட்டல் டீபாலியில மேனேஜரா இருந்து போட்டு நானும் ஒரு 400 பெட் உள்ள ஒரு ஹோட்டல் டீபாலி ஜெர்மன்ல இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் பெர்லின்ல நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் அங்கே போனதும் இல்லை. இப்போ நான் அங்கேயும் பிறந்தேன்னு சொல்றாங்களா அப்படின்னு தான் தெரியும். அது பிறகு பார்ப்போம் அந்த கதையில. இப்போ உடனே ஓடிடுவாங்க, இவர் ஸ்ரீலங்கா சிட்டிசன்ல ஆவே வழக்கு போடுவோம் போடுறார்கள் போடலாம். நீங்கள் தேடி படிச்சு பண்ண மாட்டாலும் நீங்க ப்ரூவ் பண்ணி நான் வாஸ் போர்ன் இன் ஜெர்மனி என்று ப்ரூவ் பண்ணி போட்டு நீங்க வழக்கில் போடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. கௌசல்யா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நினைக்கிறேன். கௌசல்யா இப்ப குத்துமுறை மேன் இதை வழியால சொன்னேன்ட்டு நான் தான் ஒன்றையுமே மறக்கிறேன். நான் பெர்லின்ல பிறந்தேன், நீங்க ப்ரூவ் பண்ணதாக இருந்தால் என்னோட ஸ்ரீலங்கன் சிட்டிசன் அப்புறம் பெர்லின் நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இருந்தால் அந்த பாராளுமன்ற பதவியை விட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அது வேற விடயங்கள். அதை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். அது மறக்க வேண்டிய சில விடயங்கள். சரி, அதை பாராளுமன்றத்தில் யாராவது கேட்கல அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். நாங்கள் ஐ வாஸ் போர்ன் இன் ஸ்ரீலங்கான்றதை நான் ப்ரூவ் பண்ணுகிறேன். வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை என்றால் பிரச்சனை என்னவென்றால் அது ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. ரைட், பிரச்சனை என்னென்றால் அதையும் தாண்டி நான் இன்றைய தினம் என் பிள்ளைக்கு என்ன பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுப்போம் என்றுட்டு நான் வளமையாகவே அவனுக்கு ஒரு முறையும் பர்த்டேக்கு என்னடா வேணும் என்று கேட்டு தான் கொடுக்குறேன். பிள்ளைக்கு என்ன வேணும் என்று கேட்டு தான் கொடுக்குறேன். நான் என்னடால் சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கலாம் தான், ஆனால் கேட்டு தான் கொடுக்குறேன். என்ன வேணும் தேவையானது வேண்டி கொடுக்கணும்ன்றது என்னுடைய கான்செப்ட். ஸோ இன்றைக்கு ஐயா நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இவரை போய் ஸ்கூல்ல ஏத்துவோம். அதுல பின்ன ஒரு சின்ன கிஃப்டும் இருக்கிறது. பின்னுக்கு வேண்டியிருக்கேன். என்னுடைய நண்பர் என்று சொல்றதை விட என்னுடைய மிகவும் விருப்பமான அம்மா ஒரு ஆள் சுவிஸ்ல இருந்து எனக்கு காசு அனுப்பி இருந்தவா. காசு கையில தான் தந்திருந்தவா, அனுப்பியில கையில தான். அந்த காசுகளை எல்லாம் தாண்டா தேர்தல் என்று சொல்ல போறீங்க. எனக்கு மிக பிடிச்ச ஒரு ஆள் அண்மையில ஒரு தொகை பணம் உங்களுக்கு நான் அந்த காசு சொல்லல தானே, அது எனக்கு வந்து கிஃப்ட்.
ஸோ அதை எனக்கு தம்பி இது உங்களுடைய மகனுக்கு ஏதாவது வேண்டி கொடுங்கோ என்று சொல்லி அவன் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்களம்மா, உங்களுடைய மகனுக்கு ஏதாவது வேண்டி கொடுங்கோண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லை, நான் அதை வழக்கு செலவுகளுக்கு தான் எடுக்க போகுதுண்டு. அதுக்கு பிறகு அண்மையில் அவ திருப்பி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து தான் அனுப்பியிருந்தவன். அந்த அண்டி தான் தந்தவா, அவ இந்த அண்டி தந்தாவா, அந்த அண்டி தந்தாவா, அவ உண்மையை சொல்ல போறதும் இல்லை, இல்லை இல்லை பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி. ஸோ அந்த காசை மகனுக்கு கொடுங்கோ என்று தந்த காசையும் நான் அரசியலுக்கு தான் எடுத்திருந்தேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அதை எடுக்கிறேன், வழக்குகளுக்கு எடுக்கிறேன், நான் தேவையென்றால் திருப்பி ஏதாவது வழியில போடுறேன். இப்போ இந்த இன்றைய தினம் திருப்பி வேறொரு எனக்கு வர வேண்டிய காசு ஒன்று வந்திருந்தது. ஸோ எங்களுடைய படிப்பிள்ளைக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் ஒன்றை வேண்டிக் கொண்டே கொடுப்போம் என்று போட்டு தான் இன்றைக்கு கிஃப்ட் ஒன்று வேண்டிக் கொண்டு ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 2:40 ஆயிட்டு, டைம் பாஸ் ஆயிட்டுது. ஹி வில் பி வெயிட்டிங். அவர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருப்பார். நான் என்ன கிஃப்ட் வேண்டி கொண்டு வந்து நான் கிஃப்ட் வேண்டுவேன் அவருக்கு தெரியாது. நான் இன்றைக்கு பழமையாக ஸ்கூல் வேனில் தான் நான் என்னுடைய பிள்ளையும் எம்பியின் பிள்ளை ஆகணும் பண்ணி இருக்கோம் இல்லை. நான் அவனை தனியாக ஆட்டோவில் போயிட்டான். இது ஆட்டோவில் ஒரு ஆட்டோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி, அல்லது ஸ்கூல் வேன் முதல்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது இப்போ அது சரி வரையில. அப்புறம் ஆட்டோவில் தான் ஸ்கூல்ல இருந்து எடுக்கிறது. ஆட்டோ பாவம் தண்டவாரில் வந்து ஸ்கூலில் வந்து அம்மா வேலையால் முடிஞ்சு வரும் வரைக்கும் 5 மணி வரைக்குமோ, அல்லது என்னோட நின்றா நான் வரும் வரைக்கும் 6 மணி வரைக்கும் தண்டவாரில் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு தண்டவாரில் இருப்பான். அப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த அரசியல் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு விளங்கணும். உங்களை என்னோட முதல் வேலை செய்தார்களுக்கு நன்றா தெரியும், நல்லா தெரியும். நான் பிள்ளைய வந்து ஸ்கூல்ல கூட்டிகிட்டு வந்து குவார்டர்ஸ்ல சாப்பாடு கொடுத்து நானே பாக்குறேன். இப்ப அவன் வளர்ந்துட்டான், 11 வயசு. ஆனால் சில நேரத்தில் KFC அதை ஓட பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். நான் இப்போ போயிட்டு அங்கே இருக்கல அது வந்து கால் பண்ணால் ஷட்டர் டோரை தூக்கிட்டு வந்து அதில் அவர்கிட்ட சாப்பாட்டை வேண்டி சாப்பிடுவார். அல்லது வந்து என்ன சொல்றது, சில நேரத்தில் 6 மணி 7 மணி வரைக்கும் நான் பாராளுமன்றம் சில வேலையாக முடிய போக, ஸோ 7:30 வரைக்கும் பிள்ளை பிஸ்கட்டையும் அதில் பான் இருந்தால் அதுக்கு ஏதாவது ஜாமையும் பூசி போட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இருப்பார். போய் வடிவாக சமைச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த டைமில் போய் நின்று சமைக்கல தான் மாறி மாறி கோல் எடுப்பீங்க. இவருக்கு எடுத்தா கோல் எடுக்கிறார் இல்லை, இவர் எம்பியா வந்தோன்னு பெரிய பருப்போ ஒரு கோல் ஆன்சர் பண்ணிடலான்ட்டு எத்தனையோ பேர் எனக்கு திட்டுவீங்க. எனக்கு ஒரு சின்ன சின்ன வாழ்க்கை வட்டங்கள் ஒன்று இருக்கு. ஸோ அதால தான் நான் சில நேரங்களில் கோல் எடுக்க எல்லாமே இருக்கிறது. நான் நினைச்சேன் அன்றைக்கு ஐயாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்றை வேண்டிக் கொண்டு போக மாட்டேன். அவ தந்த காசுல, அரவாசி காசுல, அது மகனுக்கு கண்டு அவ தந்த காசு நான் அதை வழக்கு எடுத்துட்டேன். பிறகு நொமினேஷன் அதில் எடுத்துட்டேன். அப்போ அவட சொன்னேன், நான் அதில் எடுக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் தந்திருக்கிறீங்க, ஆனால் நான் இதை எடுக்கிறேன்னா எடுத்துட்டு அதற்கு பிறகு என்னோட மற்ற காசுகள் வரைகளை நான் மகனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி, அப்ப இன்றைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டிக் கொண்டு ஐயாட்ட போய் கொண்டிருக்கிறேன். என்னென்றால் இப்ப நாங்கள் சின்னல்ல இருக்கைகள்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்னல்ல இருந்த ஞாபகங்கள், அதையும் சிலது சொல்றேன். நான் வீட்டுல 5வது பிள்ளை, 4 அண்ணமார் 4 பேரும் வந்து அப்பா வெளிநாட்டுல இருக்கைகள்ல சின்ன வயசை கடந்த ஆக்கள். சின்ன வயசு 4 வயசு 3 வயசு 2 வயசுன்றது அவ சின்னல்லையே அப்பா வந்து ஜெர்மன்ல இருக்கைகளை கடந்த ஆக்கள். அப்ப அவருக்கு அப்பா தாராளமா அவைக்கு அந்த நேரத்திலேயே கூட பச்மேன் ட்ரெயின்ஸ் லயனல் ட்ரெயின்ஸ் வந்து அந்த நேரங்கள்ல 85-86 ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட சாமி அறைகள்ல நிலத்துல ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று போடப்பட்டு, அந்த என்ன சொல்றது, கார்ட் போர்டு போட்டு அதுல அந்த மலையல் குகைகள் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய ட்ரெயின் செட் உண்டு. அது இரவுல வந்து லைட் எல்லாம் போட்டு விட்டால் அது ரியல் ட்ரெயின் மாதிரியே இருக்கும். அதை சொல்றார்கள் மினி ட்ரெயின்ஸ் என்று சொல்லி பச்மேன் மாடல்ல 86 ஆண்டு எனக்கு அனுப்பப்பட்டது. எனக்கு ஞாபகங்கள் இருக்குது. கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் நினைக்கிறோம் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த நாங்கள் மறுபடியும் 97ஆம் ஆண்டு நான் என்னுடைய பழைய வீட்டுக்கு, இப்போது என்னுடைய வீடு அதை இடிச்சிட்டேன் ஃபுல்லா, வீட்டுக்கு நான் மறுபடியும் போகின்ற போது அந்த வீடு ஃபுல்லா கூறு எல்லாத்தையும் இவர்கள் கலட்டி உடைச்சு கதவு எல்லாம் உடைச்சு ஒன்றுமே இருக்கிறது. நிலங்கள்ல வந்து கூட அதாவது ஓட்டு துண்டுகள் மற்றது துண்டுகள் உடைக்கப்பட்ட அடையாளங்கள் தான் நிலங்கள்ல இருந்த. எல்லாத்தையும் உலகி கொண்டு அந்த வெறும் சுவர்கள், அதாவது வீடு இல்லாத இப்ப இருக்கிற தமிழரசு கட்சி மாதிரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி தமிழரசு கட்சி மாதிரி உடைந்த வீடு உண்டு. உங்களுக்கே தெரியும், கூரை இல்லாத வீடு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் அப்ப போய் பூந்தா இல்ல அந்த பீனாரி மரம் என்று சொல்வார்கள், அந்த மரம் வளர்ந்திருக்கும். அதுக்குள்ள போய் நான் பார்க்கிற போது அந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்கிறத நான் கண்டா அம்மாட்ட கேட்கறேன். அப்ப அப்பா கிளிநொச்சியில அம்மாட்ட கேட்கறேன், நம்ம இதெல்லாம் அண்ணாமா இருக்கு, நீங்க சின்னல வேண்டி கொடுத்தீங்களா? என்னோட எனக்கு ஒரு போல் கூட வேண்டி தரதுக்கு அம்மாட்ட காசு இல்லை. அப்ப அம்மா சொல்லுவா, இல்ல உங்களுடைய அண்ணாமாருக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய அப்பாவோட சகல சகோதரங்களுக்கும், இது ஒரு கவலையோட தான் நான் சொல்றேன்,
அப்பாட சகல சகோதரத்தின் பிள்ளைகளுக்கும் அப்பா தான் ஜெர்மனியில இருந்து விளையாட்டு சாமான் டோய்ஸ் அனுப்புறவர். அது பேரோடைய சொல்றேன், நான் கதைக்கிறேன். ஆனால் இப்ப அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் என்னுடைய பெரியப்பாட, சரி அது தனிப்பட்ட தாக்குதல்லாம் இருக்கக்கூடாது, பெரியப்பாட பிள்ளைகளும் மற்றது யாரு அப்பாட அக்காட தங்கச்சீர பிள்ளைகள் எல்லாருமே இப்ப வெளிநாட்டுல, எல்லாருமே முழு பேரும் வெளிநாட்டுல. எனக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு உதவியும் செய்தேன்னு சொன்னாலும் எங்களோட பெரியப்பாட அம்மாட சொந்தக்காரர் செய்திருக்கிறான். அம்மாட பெரியம்மாட மகன் மட்டும் எனக்கு உதவி செய்திருக்கிறான். பரந்தாமன் செல்வரத்னம் படிக்கைகளையும் சரி, எனக்கு ஃபர்ஸ்டா கலர் டிஸ்பிளே போன்ன்றது அனுப்பினதும் பரந்தாமன் செல்வரத்னம் தான். அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இப்போ ஒரு கலர் டிஸ்பிளே போன் பெரிய விஷயம் இல்லை. 2002ஆம் ஆண்டு நாங்கள் ஓயில் எடுத்திருக்கிற காலத்துல 2003 2004 ஸ்ரீலங்காவில் 3510 ஒரு வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ நான் என்னோட போன்ல ஹைக்கு என்னடா உனக்கு வேணுமென்று நான் எனக்கு ஒரு 3100 கலர் டிஸ்பிளே போன் வேண்டி பண்ணாண்டு எனக்கு கொண்டு மற்றது ராவணா கண்ணா கொண்டு 2 போன் அந்த நேரம் வந்திருந்தது. வாழ்க்கையில மறக்கல, அந்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். பரந்தாமன் செல்வரத்னா லண்டன்ல இருக்கு. அதோட இந்த சாவச்சேரி பிரச்சனை தொடங்கிக்கலையும் முதலா எல்லாரும் சொல்லுவீங்க தானா கிருஷ்ணா தான் உனக்கு 1000 ரூபாய் போட்டாண்டு. இல்லை, அந்த சாவச்சேரி பிரச்சனை நடக்க உனக்கு அவசரத்துக்கு காசு ஏற்படும், முன்ன இப்ப வேலையை வந்து நிப்பாட்ட போறாங்க என்று கேள்விப்பட்டினான். இந்த அப்படி என்று சொல்லி அண்ணா தான் எனக்கு முதலாக 1 லட்சம் ரூபாய் காசு பேங்க்ல போட்டது. அண்ணா மற்ற சகோதரங்கள் எல்லாரும் போட்ட காசுகள் எல்லாத்தையும் தான் நீங்கள் இப்ப பிடிச்சு வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்ல போறீங்க என்றால், எல்லாம் வெளிநாடு காசுல வாழ்றோம், வெளிநாடு காசு சகோதரங்கள் என்னுடைய சொந்தங்கள் போட்ட காசு எல்லாம் யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அதனுடைய தனிப்பட்ட பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ், சொந்தக்காரர் நண்பர்கள் என்ன விரும்பினாக்கள் போட்டதில் நான் யாருக்குமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ விஷயத்துக்கு வருவோம். அப்ப நான் அம்மா சொல்லுவேன், எங்கள்ட வீட்டில் தான் ஃபர்ஸ்டா அந்த ஊர்லயே எங்கள்ட வீட்டை தான் ஃப்ரிட்ஜ் இருந்தது, எங்கள்ட வீட்டை தான் டிவி இருந்தேன். ஆனா நான் அதை காணிக்கல. எனக்கு நான் தான் என்னதோ என்னுடைய தலைவிதி கூட சின்னல கூடுமோ கூடாதோ என்னமோ தெரியல. நான் கரண்ட கண்டது வந்து 97ஆம் ஆண்டு 98 99ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இருக்கும் போதுதான் முதலா ஒரு லைட் ஒன்று எரிஞ்சால் எப்படி இருக்கும், ஒரு லைட் வருதாம் 7 மணிக்கன்றவன போயிருந்து அந்த பல்பையே பார்த்து கொண்டிருந்த நாட்கள் 97ஆம் ஆண்டு. ஸோ அப்படி இருந்து மேலவேலுக்கு வந்து தான் ஃபர்ஸ்டா ட்ரௌசர் போட்டினான். அப்படியான பழைய வலிகளையும் தாங்கி கொண்டு ஸோ வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். நான் இப்போ இன்றைய தினம் வந்து என்னுடைய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டிக் கொண்டு பாடசாலையை நோக்கி போய் கொண்டிருக்கேன். சரியா 1 hour மேல லேட். இங்க சரியான டிராபிக், உங்களுக்கு தெரியும். கொழும்புல சரியான டிராபிக். இந்த டிராபிக்ல போறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த டிராபிக்ல டிரைவ் பண்ணி ஸ்கூல் அடிக்க போறன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு, சரியான கஷ்டமான விஷயம் உண்டு. ஸோ ஸ்கூல் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இப்போ 1 hourக்கு மேல வெயிட் பண்ணி. இதுதான் எங்களுடைய நீங்கள் எம்பி மேயர் நீங்கள் ஆசைப்படுகிற எம்பி மேயர்லாம் மற்ற எம்பி மேயர், நான் அல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி டிரைவர் வச்சுக்கொண்டு டிரைவருக்கு வெளிநாடுல இருந்து காசுகளை வேண்டி உண்டியலை வச்சு அதுல கட்சியில வச்சு அந்த காசுகளை சேர்த்து அந்த காசுல டிரைவர் வச்சுக்கொண்டு, இது நான் தான் என்னுடைய கைகளால் தான் டிரைவ் பண்ணுகிறேன். ஸோ நான் சாதாரணமான ஒரு மனுஷனா பிறந்து சாதாரண மனுஷனா வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்து உண்டு இவன் செய்துட்டான்ன்ற ஒரு வரலாறு ஒன்று வச்சுட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன் ஒழிய மற்றபடி எம்பி போஸ்டுக்கான எந்த ஆசையும் இல்லை. பள்ளியை நோக்கி போய்கொண்டிருக்கேன். டைம் போய்கொண்டே இருக்கிறது. இப்படி ரியாக்ட் பண்ணுகிறாருன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கனகாலத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய டோய் ஒன்று வேண்டி கொடுக்குறேன். போன வருடம் அதுக்கு முதல் வருடம் எல்லாம் சொல்லுகிறது, ஒவ்வொரு முறையும் சொல்றது பட்ச்மேன் ஜேம்ஸ் ஒன்று ஓட பண்ணியிருக்கிறேன் ஈவேல வேறுமண்டு. போன வருடமும் கடத்திட்டேன், போன வருடம் மாத்திட்டேன். பட்ச்மேன் ஜேம்ஸ் டோய், அது ட்ரெயின் மொடல் ட்ரெயின்ல வந்து மொடல் ரயில்வே சீரீஸ்ல பட்ச்மேன் ஜேம்ஸ் ஒன்று வேற இது பிள்ளைக்கு ஓட பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி அவனை ஏமாத்தி போன வருஷமும் நான் ஒரு பெரிய ஏமாத்தம் ஒன்று செஞ்சுட்டேன். அதற்கு பிறகு அதுக்கு முதல் வருடமும் வந்து நான் ஏதோ ஒன்று போட்டு 2022 கோவிட் நேரம் தானே, 2024 கொடுக்கல, 23 கொடுக்கல, 22 கோவிட் நேரம், 2022 வந்து ஃபுல் கோவிட் டைம். ஸோ அந்த கோவிட் நேரம் கூட 22, 21 அப்படி தொடர்ந்து ஆளுக்கு ஒரு டோயும் இல்லை நினைக்கிறேன். 21, 22க்கு பிறகு ஒரு டோயும் சிங்கத்துக்கு வேண்டி கொடுக்கல. அதுக்கு முதல் தான் வேண்டி கொடுத்துருக்கேன், அதுக்கு பிறகு ஒன்றுமே வேண்டி கொடுக்கல அவனுக்கு, அதான் உண்மை. ஸோ பள்ளிக்கூடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் தனியா. வெயிட் பண்ணி கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கனகாலத்துக்கு பிறகு ஒரு கிஃப்ட் உண்டு, பார்ப்போம் என்ன சொல்லுகிறார், அப்படி அவருடைய ரியாக்ஷன் இருக்கிறன்றத பார்ப்போம்.
இந்த கிஃப்டை வேண்டி தந்த ஆன்டிக்கு அல்லது அக்கா ஆன்டி தான் ஆன்டிக்கு ஒரு உண்மையாவே மனமார்ந்த நன்றிகள். நான் இந்த முறையும் பெருசாக ஒன்றும் வேண்டி கொடுக்கறது எதிர்பார்க்கல. பெரிய டோயோ அல்லது பெரிய கிஃப்டோ ஒன்றும் வேண்டி கொடுப்பதற்கு நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. சாதாரணமாக ஒரு ஈவினிங் ஒரு பர்த்டே ஒன்றை கொண்டாடுவோம் என்று தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஆனால் பிறகுதான் ஞாபகம் வந்தது நீங்கள் தந்த காசு அவனுக்கு என்னதாச்சு. ஸோ அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதை விட வேற ஒரு வழியும் இல்லை. இதுதான் அவருக்கு கூட சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்மை கிட்ட வந்துட்டோம். மலைப்பக்கம் திரும்ப வேணும். இங்க கொழும்பு பொறுத்த வரைக்கும் டிரைவ் பண்றன்றது சரியான கஷ்டம், சரியான மோசமானது. ஆனா காரோட நிலைமை இப்படித்தான் இருக்குது. இதுல நீங்க பார்த்தா தெரியும் விண்ட்ஸ்கிரீன் அது இப்போ முடிஞ்சான் இருக்குது. நான் என்ன பட்ட வரைக்கும் எனக்கு கன்சர்ன் இல்லை. அது கார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் மாற்றுவேன், அது பிரச்சனை இல்லை. இது தேவையில்லாம இந்த அரசியலுக்கு போனதுதான் பிள்ளையான விடயம் தான். ஆனால் என்ன சொல்றேன்னு தெரியல. பட் பாப்போம். நான் இப்ப ஸ்கூல் நோக்கி போய் கொண்டிருக்கேன். அது தனியாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய பிள்ளைகளோட எண்ணமே. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்க பின்னேரத்துல டிக்டாக்ல போட்டு கத்துறதும் குளறதையும் மற்றவரால் எப்படி அனுபவிக்கிறன்றதை தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் இப்படி தூசணத்தலை கத்துறதும் ஏதோ என்ன அப்பாவை பிடிச்சு அடைச்சதாம், காலில் சுட்டதாம், அதாம் இதான் இப்படிப்பட்ட உங்களோட வாயெல்லாம் அழுகடா. நீங்க நாசமாக போ. உங்களோட மண் அள்ளி எத்திலுமெண்டா உங்களோட பரம்பரைக்கு எத்திலும் அவ்வளவுக்கு ஒரு பெரிய ஒரு கவலைப்படுத்தி கொண்டு இந்த டிக்டாக் ஓபன் பண்ணி வச்சுக்கொண்டு உலக்கே நான் என்ன சொன்னேன், நீங்கள் உங்களோட பாட்டில போங்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்களுடைய பிழைப்புக்கு நான் அது காரணமா இருக்கமா. என்னுடைய பேரை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுடைய பிழைப்புக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதை மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு கெட்டவன்றதால இருக்கிற ஒரு அங்க படுத்து இருக்குது. வர wait there. Sorry. Why are you so late? No one's here. Everyone went. Everyone went? Yeah. What were you doing? You were sleeping, no man? Yeah. I saw that you were sleeping. Yeah. Happy birthday. Yeah. Happy birthday. I love you. Now come here. Happy birthday. Yeah. Is it this one? Huh? Yes, I love. You got something behind. You also got a controller. One more controller. I bought everything that you need. You got two controls. Then we can both play together. Yep. So how can I not playing with you? This is this. What is that? One of the controllers, I think. Okay. The other controllers. You also get a game for me. Yeah. Modern. What is that? Show me. Show it to the camera. What is it? Modern Some Warfare. army game. Yeah. I remember I played, how do you call that? Delta Force once upon a time with my friend. Delta Force. PS1, PS2. No, I last played a game in 2005, I guess, or 2002. I think that time they had PS3. There's no PS. Only PC. No PS, only PC. And I bought this one for 17 plus idiot. Yeah. Ade. Yeah. So what we can do is, I am 39. Yes, you're 39. And you are 11 now. Now 50. Divide by 2. Each 25. So we can play that, no? Yes or not? Yes. Yes, that's a game. That's a DVD. Put it inside clearly. And then there are so many things. Then we can also download games. Yeah, we can download there. You have to make your own account. Yeah. Yeah. And another controller. Check what is that. Open it and see what is that. It's a controller. Don't put it here. Don't put rubbish in my car. No, I'm putting it back. Okay, in your bag? No. What is that? How do I get down? Take it. I ripped it accidentally. Packaging. Let's open later. Okay, what is that? Just take out the box. It's a controller. That's a console. Controller or console? No, the controller. That's the console. Okay, have you ever played anywhere on the PS5? Yeah, I have. Where? Outside. There's lots of places where you can play outside the PS5.
Okay. So I have no idea how to do it. Now I brought one thing called controller. Yeah. There's two controllers. One control comes with the PS5 and this extra controller. Yeah, it's a PS5 Pro. It's not a PS5, it's a PS5 then Pro. it's 750. Yeah. Yes. Ade, PS5 Pro, in my opinion, useless. It's Ade, I am 39-year-old. It's useless. The Why, Daddy? PS5 Pro. Why? Everyone's saying just buy normal PS5. That PS5 Pro, just more money. Same thing. Okay. You But could've got that's a extra of 8K quality, no? That is only 4K quality on the PS4. The graphics are very high in this. They said it's very high graphics. First thing, and the second thing is that doesn't have the ROM, CD-ROM. What CD-ROM? On the PS5 la vande CD-ROM illa, say DVD. You can't put a DVD. Don't break that. You'll break it outside. Otherwise, you'll put rubbish in the car. Will you? I'll take all of this. Okay, and put it in the bag then. Put all the rubbish and put it in the bag. Very good. I love you. Do you love me? Yeah, of course. What do you think? You miss me? Yeah. How much? They give us a sticker. They give a sticker, right? Yeah. Okay. So how does it goes? We have to put this in that one. Oh, CD-ROM. Okay. Yeah. And play, isn't it? Yeah. Okay. What else? I bought you. So you like shooting games or car, motorbike racing or what? I like racing and shooting games. Okay. I only knew the shooting games. That's what I bought this one. So we shall play the car, but it's boring driving the car because I have been driving this car for 170,000 kilometers. It's very boring, right? Yeah. No, like we can race cars. Yeah, but I also can race myself, Ade, you crash into everything, that building on, that building on. No, then we will play the game again. See, This is multiplayer. Multiplayer game, right? Yeah. So me and you can play. Yeah. Yes. And other people from other countries also can. Oh, really? Yeah. But make sure, and the only thing is, whenever I move away, I will take these joysticks with me. The Controller. So you can't play all the time in the home. You can only play when I come. You have to study. You have to do physical exercises. Yeah. You have to go and swimming. And you have to do cricket and football and everything. In addition to that, when there's raining. But you come like 7 p.m. Yeah, that's what I was telling you. All these people, I was recording a video earlier, telling everybody that I used to come very late from the parliament. So you were alone at home, isn't it? Yeah. Yeah, that's the thing. Then then only school time. No, like when I'm doing homework only, I won't play. Other time. No. This is how it goes. Like we'll play 1 hour or 2 hours a day. Okay, you have to finish your homework. You have to go outside. In the evening, we have to play outside. We have to play bow and arrow shooting, cricket, football. In the night, for an hour, we can play this. And Saturday, Sundays, you can spend time with this. No issues. Okay, but I don't want you to stay all the time in front of the TV. You got it? Yeah. Okay, so you're happy? Yeah. So I got only one game. It is 18,500. Say thank you to the auntie who gave this. I don't want to tell the name. She doesn't want to tell the name. Yeah. One auntie gave me double the amount of this. Okay, double the amount of this. This is some amount. No, I don't want to say tell the amount because I'm recording a video. So she gave me double the amount of money. I didn't tell you. I used that for my court cases. Okay, you are unhappy. No, I was aware that I'm supposed to buy you something. So then I realized later on I shall buy you. So then again I got some money from my own earnings. So I bought this. Okay, don't touch the DVD, so it will be crushed. Yeah, I'm not touching it. Okay, don't touch the DVD, okay? So you are happy with that, right? Yeah. Okay. What else I bought for you? How much is the DVD? DVD is 18,500. Why 19,000 just for DVD? Yeah, it's very expensive. What else? I bought you and we can play. Check. There's one more thing in the car. Yeah, the PS5, of course. Of course, PS5, and there's another thing there. What is
Check. It's a birthday. Happy birthday. I love you. I never had gift like this. I got only 1 rupees worth of chockas, toffees. Even had no chance to cut the cake. Okay. That's what you got. So when I was very small, we were displaced. Remember all these things, okay? Yes, I know you. Amma was also displaced. I'm also displaced. Yeah. So we used to play with a coconut shell and some leaf. Yes, Amma told me. Yeah, Amma told you. Yeah, she told me. Okay. So how is Amma? She's good. She's doing well? Yes. Okay. She called me several times, 1,000 times she was calling me whether you took Achilles, whether you took Achilles, whether you took Achilles. I said I went for a shopping for a gift. And she was like, you didn't go now. See, thing is because she acts like that because she thinks always you are doing everything last minute. Oh really? Then she that's very true. This local election also, I was doing everything last minute now. And then I lost it. There's one more thing in the car. You're fine. There is one more thing in the car. Go check out. Check it out. Something is there. What is that? What is that? It's perfect because Amma got me a PS5 t-shirt. Oh really? Yeah. Right. Okay. What else? One bag. What is it? I was scared, man. You scared too? That's the holder, I think. What is that? I think it's the holder. Holder? Wait. Holder of what? What is it? Disk drive. Disk drive. Okay, don't take it out. For this one, so we can put the disc. Okay. The Call of Duty. Okay. So, have you ever seen this? This is a PS5 Pro. Yeah, I've seen. I told you one day that I will buy these things. You remember? Yeah. How long before? 2 years. How long before I told you that I will buy these things? The very first day that I told you we'll buy a PS5 when you grow up. How long before? Few days, few years. 5 years. 5 years before. I was paying you for 5 years, right? Yeah. Yes. Now I bought this one, right? Now we are going to this one, assemble it. Yeah, assemble it, and we'll go in the evening for a birthday party. Yeah. Okay. Are you gonna film that? Also, 8 of my 8 of my friends are coming. 8 of your friends are coming? Yeah. That's great. Okay. Excellent. So they'll be coming to the spots? Yeah. Okay, that's great. At 6 o'clock. By 6 o'clock? Yeah. Okay, that's good. So we'll go and cut the cake there? Yeah. Great. To Royal Arcade one? Yep. Okay. So you're happy? Yeah. You got this thing? Yeah. So will you study well? Yeah. Just like me? Yeah. Sure. Yeah. Do you promise me? Yeah. Okay. Yeah, I want you to just conversate something in Tamil also. Our Tamil people also can understand. Do you speak Tamil? No. How much? How much no? 100% no? No. I know a few words. You know a few words? Yeah. So what are the words you know? Vango, bongo. Yes? Amma, appa, anna, thambi, thangachi. So you know all those words, right? Yeah. Yeah.
You won't be spending time in Sri Lanka. I will never let you to stay in Sri Lanka. It's the worst country I have ever seen. Okay. Because of the president? Maybe the president. What do you think? What do you think about our president? Our now president? Yeah. Who is that? Anura. Okay. How is he? I half like. You half like? Yeah. Why? Tell me the reason why you don't like him. And why you like him. I mean, nowadays, some stuff I see nowadays which earlier weren't fixed, are getting fixed, like our old house road. Okay. They like fixing those. Alright, what are those things they are fixing? The roads. Okay, roads and everything they are fixing, right? So you are happy with that? Okay, repaving, okay. And what I'm angry is this one. He's doing nothing else. Really? You really speak like opposite party, no man. Your father is still in the opposite party. He's not doing anything except those things. Okay, so he promised a lot of things, right? Yeah. Yeah, he promised a lot of things. He said we can buy a small car for 12 lakhs. And what do you think about Trump? Hate him. You hate him? Yeah. Why? He's a clever president of America, right? No. Why, darling? He looks like a hamburger. He looks like a hamburger. And also, Okay. he's stopping this. He's putting the tariffs and all. Okay. Now, just explain me. And putting What do you understand by tariff? What do you understand by tariff? tax. Okay, tax. Yeah. So, what's the tax means? When we are sending Yeah, goods. when we are sending stuff, like Yeah. headphones and all. Okay. We don't spend for phones from here to there. We spend only tea and the leather tea. goods. Yeah, tea, those like raw materials and Alright. like tea and Yeah. other things. Leather Cotton, goods and cotton. costumes and the dresses and everything, garments. Yeah. Yeah. But when we send those, Okay. he taxes us like Alright. 44%. Okay, now it's not a 44% tax. It's it's 245% tax on China. Now they have concluded to, they have agreed to come back to a very low level. Unfortunately, but in Sri Lanka, no, when we are buying American goods, it's going to be a hell lot of expensive, right? Yeah. Yeah, that's that's a very worst thing. That's why I've not seen any like branded toys these days. Okay, what do you think the brand toy that you would like to buy the most? You've always bought me those American Thomas toys, Okay. but I've never had Is there Japanese. any toy that is missing? That I have been telling you it's coming and it's never came? I have one. What is that? Dutchman James. Oh my dear. Okay, you still remember that? Yeah, it's So for the next birthday, we'll definitely buy you. In the meantime, when I get Parliament salary, I'll buy you a Batchman. Otherwise, I'll promise you this video. If this video is seen by a lot of people, I'll get some money. Probably about 20,000-30,000 rupees, or in US dollars, probably about 100 US dollars maybe. So we'll collect that money and I'll buy you the Batchman James, which I promise you. How long years before? Oh, what about this new Batchman one? So you want to buy some new Batchman, Yeah. not the James? Yeah. The James is fake. That's expired and I faked you. No, unfortunately I put it in order and that is returned to the seller. That's the thing. Why? Why? Because these our customs people have returned it. These customs people have returned your toy. And recently also, please tell everybody not to send any toys, because recently also there were small packages came to the customs and they returned it. Why are they returning? No, I don't know, man. These people are very arrogant. We can't go and talk to them. Did that seller pay the money back? No, not paid by myself. Some of my fans, or maybe called wish fishers, they have sent some dresses and things to you. Unfortunately, those were returned back. Okay. Yeah. Another auntie from Germany, she wanted to send you toys, but only thing is these people are checking those things and sending those things back.
Why? I don't know, man. These people are. That's why I haven't getting any gifts or recently. All right, just that's the reason. That's the reason, honey. We'll see, right? So you want to say anything to our country people, like Tamil people? You want to say anything in English? So the main reason that I raised you in English medium is that We'll go to UK. yeah, we were planning to go to UK. I was never planning to come to politics. You know that, right? Yeah. I never. Dad ever speak about politics in the past? Yeah. Did I speak about politics in the past? No. No, right? I never speak about the politics. I don't care. I don't care what's happening in Sri Lanka because I have lost the hope in the politics. Again, I went to Savacheri Hospital and then there was an issue. So I took up a challenge. I became an MP. Today there was a court case, but I won. At this moment, I won. We are winning and we will be winning. But the unfortunate thing is this politics is very stressful. Okay. So I became an MP, and then now I should be giving up this, right? Yeah. Because it's very stressful. I can't look after you. You remember those days we used to go to the theatre park, everywhere. We used to play and everything. But these days I never look after you, right? Mm-hmm. So you miss me a lot. Yeah. Yeah. If I have to look after you, then I have to give up this politics. Yeah. And come back to you and look after you. I'll teach you a lot of things. Don't worry about those maths and all. I'll teach you. Mm-hmm. Okay? Say bye. Bye. Love you. Love. Thank you for those gifts. Thank you for those gifts. Bye. Bye.